மஞ்சள் பூசணிக்காய் வச்சு செமையான டேஸ்ட்டான ஒரு உப்பு காய் செய்யலாம். வாங்க போய் பண்ண போகலாம். காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட ஒயிட் சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சள் பூசணி வந்து பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு. கடையெல்லாம் இது வந்து பிஞ்சு காய், அது உப்பு காய் இதை வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. மசாலாலாம் போடுறது கிடையாது, அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்குங்க. ஏன்னா காரத்துக்கு வேணும்ல. நல்லா மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. காய் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன காய் தான், அதுக்கு 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 150 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல், தண்ணி இந்த ஏன்னா தண்ணி நிறைய வரும் இந்த காயில், அதனால் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.